பணமும் வசதிகளும் தாராளமாக இருக்கின்றன. நிம்மதிதான் இல்லை என்று பலர் புலம்புவதை கேட்டுள்ளோம். வாழ்வதற்கு செல்வம் அவசியம்தான். ஆனால் செல்வத்தால் மட்டும் நிம்மதி கிடைத்து விடாது. இது தவறு. இப்படி நாம் செய்வது பாவம் என்று உள்மனது சொல்கிறது. ஆனால் திருத்திக் கொள்ள மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். தெரிந்தே பல தவறுகளை திரும்ப திரும்பச் செய்கிறோம். உள்மனது சொல்வதை கேட்காமல் தவறு செய்து கொண்டே இருந்தால் நிம்மதி எப்படி கிடைக்கும்? அதனால்தான் நிம்மதி என்று தவிக்கிறோம். இதற்கு சரியான உதாரணம் திருதராஷ்டிரன். பார்வை இல்லாதவர் அரசனாக முடியாது, அரசனாகவும் கூடாது. முதலில் இதை ஒப்புக்கொண்ட திருதராஷ்டிரன் அரசு பொறுப்பை பாண்டுவுடன் விட்டு கொடுத்தான். காட்டுக்கு பாண்டு சென்றபோது அரசனாக பதவியேற்ற திருதராஷ்டிரனுக்கு அதை துறப்பதற்கு மனம் வரவில்லை. தவறு செய்யத் தொடங்கினான். சகோதரன் பாண்டு இறந்து விட்டான் என்று கேட்டபோது மகிழ்ந்தான். பாண்டவர்கள் திரும்பி வந்தபோது வேதனைப்பட்டான். அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை எரித்து கொல்லவும் சம்மதித்தான். தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே வந்த திருதராஷ்டிரன் இதை எப்போது உணர்ந்தான்? பாண்டவர் கௌரவர் யுத்தம் உறுதியாகிவிட்டது. போரில் தன் பிள்ளைகளை பாண்டவர்கள் கொண்டு விடுவார்களோ என்று அப்போதுதான் திருதராஷ்டிரனுக்கு பயம் வந்தது. போரை நிறுத்த எண்ணினான். அரசு உரிமையை விட்டு கொடுத்து விட்டேன் என்று ஒரு தருணம் வலியுறுத்தியது. தனது உதவியாளன் சஞ்சயனை தூதுவனாக அனுப்பினான். அவன் வர தாமதமானது. தூக்கமின்றி அலைந்தான் திருதராஷ்டிரன். அறிவிற் சிறந்த சகோதரன் விதுரரை அழைத்தான். என் மனம் நிம்மதியின்றி அலைகிறது, தூக்கமில்லாமல் தவிக்கிறேன் என்று கூறிய திருதராஷ்டிரன் அதற்கான காரணத்தை கேட்டான். மன்னா, காலம் கடந்து விட்டது. நீங்கள் தவறு செய்யும் போதெல்லாம் எச்சரித்தேன். அப்போது மதிக்கவில்லை. பதவியாசையும் புத்திரபாசமும் உங்கள் மனதை மாற்றிவிட்டது. தவறு செய்தபின் வருந்தி பயன் இல்லை. அதற்கான தண்டனைகளை அனுபவித்தே தீர வேண்டும். இப்போதும் கெட்டுவிடவில்லை. பாண்டவர்கள் குடிக்க பங்கை கொடுத்து விட்டால் போர் நிற்கும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்றார் விருதர். திருதராஷ்டிரன் திருந்துவதாக இல்லை. விதுரர் சொன்னதை அப்போதும் கேட்கவில்லை. போரில் புத்திரர்கள் எல்லோரையும் இழந்தான். இந்த உலகில் திருதராஷ்டிரனைப் போல பலர் இருக்கின்றனர். தவறு செய்யும்போது உணர்வதில்லை, அடுத்தவர் எடுத்துச் சொல்வதையும் கேட்பதில்லை, உணர்ந்தாலும் திருத்திக் கொள்வதில்லை. கஷ்டம் அனுபவிக்கும் போதுதான் உணர்கிறோம். தவறு சிறிதாக இருக்கும்போதே திருத்தி கொண்டால் நிம்மதி பறிபோகாது. அதை உணர்ந்துவிட்டால் வாழ்வில் நிம்மதி திரும்பாது.